Characters had Beckerback, and this is now the beat. Hi bro, ஜோஷுவா ப்ரோ. okay என்ன பண்றீங்க? ப்ரோ நான் எம்சிசியில் வந்து எம்பிஏ பண்ணிருக்கேன். சென்னை தான் ப்ரோ. good name bro. ப்ரோ என் பேர் தருண் பிரேனா ப்ரோ. நீங்க என்ன பண்றீங்க? நானும் எம்சிசியில் பிஜிடிஎம் பண்றோம் ப்ரோ. ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் தான். ரெண்டு பேரும் செப்பரேட்டாவே அவங்க ட்ரீம் எழுதலாம். என் ட்ரீம் பார்த்தீங்கன்னா கார் வாங்குறது தான் ப்ரோ. இப்போ ஆக்சுவலாக வந்து நடக்க போகுது. நெக்ஸ்ட் வீக் வந்து புது கார் டெலிவரி எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து எனக்கு 1 month முன்னாடி ஒரு ட்ரீமாக வந்துச்சு. லைக் காருக்குள்ளே இருந்து ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலில் ட்ரீம் வந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட ட்ரீம். ஹாய் ப்ரோ, என் ட்ரீம் அதே தான் ப்ரோ. லைக் நியூ கார் எடுக்கணும். ஸோ அதான் என் ட்ரீம். எனக்கு ட்ரீம் வந்ததில்லை, ஆனால் நான் ட்ரீமாக நானே இமேஜினரி அதை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோதான். ஸோ கார்னே எழுதுறீங்க, ரெண்டு பேரும் எந்த கார்னு சொல்லவே இல்லை. சரி அதை சொல்லணுமான்னு இருந்தேன். ஆக்சுவலா இது என்னன்னா ஒரு XUV 700 தான் என்னோட ட்ரீம் காரு. ஆக்சுவலா இது வந்து மாடல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சென்னையில எங்கேயும் கிடைக்காம திருச்சியில வந்து ஒரே ஒரு கார் கிடைச்சு அதை எடுக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு லக்கா ஃபீல் பண்றேன் நான். அதான் என்னோட, அதனால இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் எனக்கு. எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை, பட் தார் வச்சிருக்கேன். ஸோ இந்த இயர்ல நெக்ஸ்ட் இயர்ல எடுத்துக்கலாம். சரி. ஹாய், உங்களோட நேம் மட்டும் அப்படி சொல்றீங்களா? என்னோட பேர் ஹரிதா. என் பேர் திலோஷா. சந்தோஷ். கார்மேகம். என் பேர் தீபக். ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்களா? MBA ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க எல்லாமே சென்னை தானா? இல்ல வேற வேற இடத்துல இருந்து வந்தாங்க. சோ என்ன ட்ரீம் எழுதிருக்கீங்கன்னு அப்படியே காட்டுறீங்களா? நான் வந்து my dream is to fulfill all my parents wish ன்னு எழுதிருக்கேன். ஸோ சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு தான் அவங்களுக்கு விஷ். அப்போ நான் எல்லாத்தையும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதுனாலே நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னா அது மீனிங். ஸோ தான் கண்டிப்பா அது நடக்கும். தேங்க்யூ. ஓகே, உங்களோட ட்ரீம் மட்டும். எஸ் கண்டிப்பா. எனக்கு வந்து சக்சஸ் மீன் லைக் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கணும். எனக்கு பிடிச்சவங்களோட லைஃப் ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். அதுக்கு இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க? நீங்க வாங்கிக்கோங்க. ஓகே, இது எப்படின்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆசை போகும் அது வீட்டுல கேட்டேன். இந்த வண்டிலாம் நீ இப்ப வாங்கி ஓட்டணுமா அந்த மாதிரி சொன்னாங்க சார். அப்படி என் காசுல சம்பாரிச்சு நான் வாங்கி ஓட்டணும். கண்டிப்பா அந்த வண்டி தான் வாங்கினா எவ்வளவு இயர்க்குள்ள வாங்க வச்சிருக்காங்க? ஏன்னா இப்பவே அந்த வண்டிக்கு செம்ம டிமாண்டு. ஆமா, அது எப்படி இருந்தாலும் அது வந்து கரெக்டா 2028 அந்த வண்டி அப்படியே ஸ்டாப் தான் ப்ரோ. 28 ஏன்னா இல்ல நீங்க எந்த இயர்க்குள்ள பை பண்ணலாம்னு ஏதாவது பை பண்ணா ஒரு 27 அந்த மாதிரி இதுல பண்ணா நான் ஓட்டலாம். இல்லைன்னா கண்டிப்பா ஸ்கிராப் தான். நான் பை பண்ணணும்னா மேபி நான் வேலைக்கு போகணும்ல, இருக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு படிக்கணும். ஓகே, கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ நீங்க எழுதுனீங்க. ஓகே, அப்படி சொல்லிருக்கீங்க. சரி, என்ன ட்ரீம்? எனக்கு பிடிச்சவனோட நான் வாங்குறேன், அவ்வளவுதான். ஓகே, சிம்பிளா. கண்டிப்பா. ஸோ ஓகே, எல்லாம் வந்துருங்க. நான் உங்களை ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கீங்களா? ஸோ உங்களை மாதிரி ஒரு 2 பர்சன்ஸை பார்த்தேன். ஸோ அவங்க எனக்கு ஒரு ட்ரீம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களோட ட்ரீம். ஓகேங்களா? இது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 4 மெம்பர்ஸ் இருக்கீங்க எழுதினவங்க மட்டும். ஸோ என்கிட்ட 2 இருக்கு.
ஸோ இந்த சீட்டை உங்களுக்கு நான் தந்துடுறேன். ஸோ நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்காக நீங்க ப்ரேயர் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த 2 இருக்கு, யாராவது ஒன்று எடுத்துக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று? ஹாய் ப்ரோ. ஸோ உங்களோட நேம் ப்ரோ? என் பேர் ராகவ் அபிஷேக். அபிஷேக். ஓகே, நீங்க எந்த ஊரு? நான் கோயம்புத்தூர். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை. எப்படி இருக்கு சென்னை? சென்னை நல்லா இருக்கு பாருங்க நீங்களே. ஒரு ஃபெஸ்டிவ் வைபா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஷூர். அஜித் குமார் அதெல்லாம் ரேஸ் பண்றாரு. அது வந்துட்டு பிராக்டிஸ் பண்ற போது வந்துட்டு அவர் வீட்டுல வந்துட்டு அவரோட சிமுலேஷன் ரிக்னு ஒண்ணு இருக்கும். இந்த கார் ஓட்டுற மாதிரிலாம் யூ கேன் ஆக்சுவலி சிமுலேட் த கார் டிரைவ் பண்றது வீட்லயே உட்காந்து யூ கேன் பிராக்டிஸ். ஓகே. ஸோ அது வந்துட்டு நான் அது ப்ரொஃபஷனலா வந்துட்டு ஐ ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஓகே. ஸோ அது நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல எனக்கு ஆர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் லைக் மை 4th grade இருந்து பிளே ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி நவ் ஐ லைக் ப்ரொஃபஷனலா. சென்னையில வந்துட்டு இது முடியும் பெருசா இல்ல, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. இது வந்து இப்போ பூமிங்கா இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு என்னோட ஐடியா இருக்கு. இப்போ மெட்டீரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 4-5 months நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கோயம்புத்தூர்ல. ஸோ இப்போ நான் எழுதுனது வந்துட்டு ஒரு ரேசிங் சிமுலேட்டருக்கு உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஓபன் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோட ஒரு ட்ரீம். ஸோ அது நான் இப்போ மெட்டீரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ ஐம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் அண்ட் டு மேக் சிமுலேஷன் ரேசிங் accessible to everyone, so everyone can experience how hard it is for a person to drive a car. நம்ம நார்மலா ரோட்ல ஓட்டுறதை விட ரேசிங்கா பண்ணோம்னா நமக்கு அதுல எவ்வளோ எக்ஸ்பர்டீஸ் வேணும், எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் அதுல இருக்கு அப்படின்ட்டு they can experience that also. So it is not like just an expensive sport. It is it also needs like your hard work, dedication towards it. So to make it accessible to everyone, that is my ultimate goal. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஒரு பேஷனேட்டான ஆள் மட்டும் தான். ஆமா, பேஷனேட்டான ஆளு பேஷன் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். இப்போ நம்ம இதுல ட்ரை பண்ணோம்னா இது ரொம்ப ஆக்சுவலி இப்போ நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பண்ணலாம். பண்றபோது everyone will be having an equal opportunity to drive cars, to learn cars, and also என்ன சொல்றது அந்த டிரைவ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு கத்துக்கவும் முடியும். ஸோ அதுதான் என்னோட அல்டிமேட் கோல். கண்டிப்பா. சரி, ஓகே. இது மட்டும் நான் இந்த காரு அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு ஆசையான ஒரு டாய்ங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப கார் அப்படி இழுத்து விட்டா ஃப்ரண்ட்ல போவோம். காலேஜ் படிக்கிறப்ப ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி ஓட்டுவோம். ஸோ அதில் நிறைய ஷேடெல்லாம் பண்ணியிருக்கேன். வீட்டிலலாம் ஈவினிங் டைம் வந்து காஃபி போட்டு வந்து எல்லாரும் ஃபேமிலியும் ஒன்றா உட்காந்து குடிக்கலாம்னு நினைக்கும் போது நான் ரிமோட் கண்ட்ரோல் கார் எடுத்து அந்த காஃபிலாம் ஏற்றி கொட்டி செம்ம திட்டு வாங்கியிருக்கேன். இதுவே நம்ம மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த காரு கண்டிப்பாக நம்ம ஒரு ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாமல் விட மாட்டோம். இது மாதிரி அந்த ப்ரோவும் காரு எனக்கு ட்ரீமு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீம் எழுதின 2 weeks அப்புறமே உண்மையா கார் எடுத்து இந்த ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னோட வீடியோல அவங்களோட ட்ரீமு வந்து அது ட்ரூவா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ இந்த ட்ரீமு அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே இருக்கணுங்க. பிகாஸ் நம்ம படிச்சு முடிச்சு நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கிட்ட இருந்து ஒரு நீடு இருக்கும். ஓகேங்களா? அந்த நீடை கண்டிப்பா நம்ம தான் ஃபுல்ஃபில் பண்ணணும். பட் அதை தாண்டி நமக்கு ஒரு நீடு, நம்மளோட ட்ரீமுக்கு நம்மளே சம்பாதிச்சு நம்மளே எஃபர்ட் போடுறோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பாத்துல நம்ம போகும்போது அதுல வர எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிளா இருந்தாலும் சரி அதுக்காக நம்ம ஆசைப்பட்ட ட்ரீமுக்காக கண்டிப்பா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுவோம். ஸோ கார் வாங்குறது ட்ரீம்னு நினைக்கிறதெல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பிகாஸ் நம்ம கார் வாங்கி நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களே நம்ம ஃபேமிலி. ஸோ நாளைக்கு நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனோ மேரேஜுக்கோ எங்கேயாவது வெளில போகும்போது கார்ல நம்ம ஃபேமிலியோட இறங்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல உண்மையா நம்மளும் ஜெயிச்சிருவோம், நமக்கு நம்பிட்டு இருக்க பேரண்ட்ஸும் ஜெயிச்சிருவாங்க. அதான் ப்ரௌடா நம்ம ஃபீல் பண்ணுவாங்க.